உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. சரி, இப்போ 2025 ஃபுல்லாகவே வந்து மெட்டல் மார்க்கெட்டாகவே அப்படியே போயிடுச்சு. ஸோ 2026 எப்படி சார் எதிர்பார்க்கலாம்? புல் மார்க்கெட் மாதிரி இங்கேருந்து ஒரு 50% போகும், 70% போகும், 100% ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க முடியாது. இட் வில் பி எ டீசென்ட் இயர். கொஞ்சம் ஹை வேல்யூவேஷனில் இருந்தது பூரா ஸ்மால் கேப் மிட் கேப் செக்மெண்ட்லாம் ஒரு மாதிரி நார்மலைஸ் ஆகி வந்திருக்கு. எக்கானமிலையும் சர்டன் க்ரீன் ஷூட்ஸ் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இன் ஜென்ரல் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் மோர் பாசிட்டிவ் அபவுட் 2026 தேன் 2025. ஸோ எல்லாமே 2025 பெட்டராக இருக்கும். பட் ஆனால் ரொம்ப பெரிய அளவில் மக்கள் எதிர்பார்த்தாங்க. நம்ம கோல்டு போன வருஷம் 70% ஏறிச்சு, வெள்ளி 100-150% ஏறிச்சுங்கிறாங்க. அது மாதிரி இருக்காது. டெஃபினட்டாக ஒரு மாடரேட் எக்ஸ்பெக்டேஷன் உள்ளவங்களுக்கு இட் வில் பி டெஃபினெட்லி எ பெட்டர் இயர். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் யாரெல்லாம் வந்து ஸ்மால் கேப் வேண்டாம்னு சொன்னாங்களோ இப்போ அவங்கெல்லாம் இப்போ டீசென்ட் ப்ரைஸில் இருக்குது. 2026 வந்து ஸ்மால் கேப்பை பர்டிகுலர்லி எஸ்ஐபி மூலம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரீசனபிள் ப்ரைஸிங். எப்பவுமே சொல்கிறது என்னென்னா, கோல்டு ஒரு பக்கம் ஏறிச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு பக்கம் சரியும். ஆனால் லாஸ்ட் இயர் வந்து கோல்டு ஏறிச்சு, பட் மார்க்கெட் பெரிய அளவுக்கு வந்து சரிவு ஏற்படலை. ஸோ இப்போ இந்த டைம் அதே மாதிரி தான் இருக்குமா சார்? நான் கன்சர்வேட்டிவான ஆள், எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாது, ஈக்விட்டி பயமாக இருக்குது, டெட்டு லோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, கோல்டு சில்வர் ஹையில் இருக்குது, எங்கே போகிறதுன்னு தெரியாது. அது மாதிரி குழம்புறவங்களுக்கு வந்து ஜென்ரலாக மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் இருக்குது. மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஈக்விட்டியில் பண்ணுறாங்க, டெட்டில் பண்ணுறாங்க, கோல்டில் பண்ணுறாங்க, சில்வரில் பண்ணுறாங்க. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரகலாவெல்த் பிரைவேட் லிமிடெட் ஃபவுண்டர் சொக்கலிங்கம் பழனியப்பன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. சார், இப்போ 2025 ஃபுல்லாகவே வந்து மெட்டல் மார்க்கெட்டாகவே அப்படியே போயிடுச்சு. ஸோ 2026 எப்படி சார் எதிர்பார்க்கலாம்? 2026 ஐ வுட் சே ஆல் ஆஃப் அ சடன் உடனே ஒரு புல் மார்க்கெட் மாதிரி இங்கேருந்து ஒரு 50% போகும், 70% போகும், 100% ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க முடியாது. இட் வில் பி எ டீசென்ட் இயர். மேபி ஹை சிங்கிள் டிஜிட் அல்லது டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். பட் இன் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி எ டீசென்ட் இயர். ஏன்னா அந்த நம்ம ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடந்தது, ப்ளஸ் பர்சனல் இன்கம் டேக்ஸில் நடந்திருக்குது, ஆல் தோஸ் திங்ஸ் ஜென்ரல். அது போக நிறுவனங்களும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 2025 வந்து கொஞ்சம் ஹை வேல்யூவேஷனில் இருந்தது பூரா ஸ்மால் கேப் மிட் கேப் செக்மெண்ட்லாம் ஒரு மாதிரி நார்மலைஸ் ஆகி வந்திருக்கு. எக்கானமிலையும் சர்டன் க்ரீன் ஷூட்ஸ் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன் ஜென்ரல் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் மோர் பாசிட்டிவ் அபவுட் 2026 தேன் 2025. ஸோ அதனால் பெட்டர் இயராக தான் இருக்கணும். பட் ஒரு ரோரிங் புல் மார்க்கெட் மாதிரி இருக்குமானா அதுக்கு இன்னொரு வருஷம் மக்கள் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். ப்ராபப்லி 2027-28 குட் பி அ மச் பெட்டர் இயர். பட் அது வரைக்கும் அதுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒத்தி போட முடியாது. ஸோ இட் ஷுட் பி அ பெட்டர் இயர், டீசென்ட் இயராக இருக்கணும் 2026. ஓகே, அப்போ கன்சாலிடேஷனில் தான் இருக்குமா சார் 2026? கரெக்ட். கன்சாலிடேஷன் இன் த சென்ஸ் இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ் இருக்குது, டொமஸ்டிக் இஷ்யூஸ் இருக்குது, எல்லாமே சேலஞ்சஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து வாட் ஆல் வி கேன் சே இஸ் 2025 விட திங்ஸ் ஆர் பெட்டர் ஜென்ரலாக. அதனால வந்து இட் ஷுட் ஷோ அப் இன் த மார்க்கெட் ஆஸ் வெல், இன் கம்பெனி ரிசல்ட்ஸ் ஆஸ் வெல். ஸோ எல்லாமே 2025 பெட்டராக இருக்கும். பட் ஆனால் ரொம்ப பெரிய அளவில் மக்கள் எதிர்பார்த்தாங்க. நம்ம கோல்டு போன வருஷம் 70% ஏறிச்சு, வெள்ளி 100-150% ஏறிச்சுங்கிறாங்க. அது மாதிரி இருக்காது. டெஃபினட்டாக ஒரு மாடரேட் எக்ஸ்பெக்டேஷன் உள்ளவங்களுக்கு இட் வில் பி டெஃபினெட்லி எ பெட்டர் இயர். நீங்களே சொல்லிட்டீங்க, கோல்டு சில்வரும் போன வருஷம் வரல, இந்த வருஷம் ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எல்லாருமே சொல்கிறாங்க இந்த வருஷம் வந்து கோல்டு சில்வர் இன்னுமே வந்து ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாச்சும் கிராஷ் வர வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அதாவது ஏறுமுகத்தில் இருக்கலாம். தட் ஐ எம் நாட் டிஸ்அக்ரி. ஏன்னா பர்டிகுலர்லி கோல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் பையிங் இருக்கிற வரைக்கும் நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்துருக்கோம் பேட்டிகளில். ஸோ கவர்மெண்ட் பையிங் இருக்கிற வரைக்கும் டெஃபினட்டாக கோல்டு ஏறிக்கிட்டு இருக்கும் ஒன் வே ஆர் அதர். ஏன்னா கவர்மெண்ட்டும் ஒரு லெவல் வரைக்கும் வாங்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவுன்ஸ் $4,500, இப்போ இதே இது $9,000 போனால் இதே அளவு இன்னைக்கு வாங்குற அளவு வாங்குவாங்களாங்கிறது சந்தேகம். ஸோ அதனால வந்து அந்த சப்போர்ட் இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட் ப்ராபப்லி உடனே ஃபாலோ ஆகாமல் இருக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட்ஸ் ஆர் ஸ்டில் பையிங்.
பட் அட் த சேம் டைம் வந்து $4,500 $9,000 போயிருமானா ஐ டோன்ட் திங்க் ஸோ ஃப்ரம் மை ஓகே. தாட் ப்ராசஸ். ஸோ அதனால் அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஒரு இன்னும் 5% ஏறுமா 10% ஏறுமா, ஏன்னா யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைச்சாங்கன்னா அதுவே கொஞ்சம் கோல்டு ஏறுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன ரேட்டோ அதுதான் இந்தியாவிலையும் விற்கிது. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் தேர். அதனால் கோல்டு வில் பி இன் பாசிட்டிவ் சைட் ஃப்ரம் அன் அசட் அலோகேஷன் பெர்ஸ்பெக்டிவ். கோல்ட்லையும் நான் வச்சுக்கலாமான்னா வச்சுக்கலாம். பட் இன்னைக்கு போய் நான் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கலாமா, 1 கோடிக்கு வாங்கலாமா, என்கிட்ட இருக்க பணத்தை பூரா எடுத்துகிட்டு போய் நான் கோல்டில் போடலாமா அப்படின்னா ஐ வுட் சே நோ. இப்போ 2025 எப்பவுமே சொல்றது என்னன்னா கோல்டு ஒரு பக்கம் ஏறிச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு பக்கம் சரியும். ஆனால் லாஸ்ட் இயர் வந்து கோல்டு ஏறிச்சு, பட் மார்க்கெட் பெரிய அளவுக்கு வந்து சரிவு ஏற்படலை. ஸோ இப்போ இந்த டைம் அதே மாதிரி தான் இருக்குமா சார்? இல்லை, இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சரிவு ஏற்படலை நான் ஒத்துக்கிறேன் இந்தியன் மார்க்கெட்டு. பட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பார்க்கையில் இந்தியன் மார்க்கெட் வந்து மோர் நெகட்டிவ். ஓகே. வேர்ல்டு ஓவர் வந்து 2025 மார்க்கெட்ஸ் ஏறி இருக்கு. அமெரிக்காவாகட்டும், ஐரோப்பாவாகட்டும், யூனோ சைனா, கொரியா, ஏஷியன் நேஷன்ஸ் பல நாடுகள்லையும் வந்து மார்க்கெட் நல்லா ஏறி இருக்கு. பட் இந்தியாவில் அந்த அளவுக்கு ஏற்றம் இல்லை. டாலர் எஃப்ஐஐ அவுட்ஃப்ளோ, டாலர் டிப்ரிசியேஷன், டாலர் அப்ரிசியேஷன் அண்ட் ருப்பி டிப்ரிசியேஷன், ப்ளஸ் நம்மகிட்ட கொஞ்சம் ஹை வேல்யூவேஷன் இருந்ததை ஃபீல் பண்ணது முதலீட்டாளர்கள். ஆல் தீஸ் திங்ஸ் மேட் இட் மோர் ஆஃப் ஒரு சட்டில் இயர் அப்படிங்கிற மாதிரி. ப்ரீவியஸ் 2024 என்ன முடித்தோமோ அதைத்தான் இப்போ வந்து இருக்கிறோம். இடையில ஒரு பெரிய டிப்பு வந்து அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் மேலே வந்தோம். தட்ஸ் வாட் இட் ஹேப்பன் ஜென்ரலாக ஓவராலில் வந்து பார்த்தீங்கன்னா. அதனால் வந்து உங்களுக்கு ஒரு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி இன் ஜென்ரல் ஏ பாசிட்டிவ் இயர். பட் இன்டர்நேஷ்னல் லெவலில் போன வருஷம் நிறையவே ஏறி இருக்கு. ஸோ கான்ட்ராவாக இந்த வருஷம் இந்தியன் மார்க்கெட் ஏறும். ஏன்னா இப்போ அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கே தூக்குனாங்க. யூரோப்பில் வந்து அமெரிக்கா டவுன் ஆகுன்னு சொல்லி யூரோப்பை தூக்குனாங்க. ரொம்ப நாளாச்சு யூரோப் ஏறவே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏஷியன் நேஷன் சைனா சீப்பராக இருக்குன்னு சைனாவுக்கு பணத்தை கொண்டு போனாங்க. இது எல்லாமே நடந்துச்சு. பட் இந்தியா இட் வென்ட் நோவர் ஜென்ரலி. ஸோ அதனால் இப்போ இந்த வருஷம் இன்னும் வந்து பார்க்கையில் வந்து ஒரு ரிவர்ஸ் ட்ரேட் மாதிரி ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் எதிர்பார்க்குறாங்க. ரிவர்ஸ் ட்ரேட்னா அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஏஐயா இருக்குது. ஸோ எதில் அந்த ஒரு 5 ஸ்டாக் 10 ஸ்டாக் தான் இங்கே மார்க்கெட்டே ஏற்றிக்கிட்டு இருக்கு. வேறஸ் இப்போ எனக்கு ஏஐயில் எக்ஸ்போஷர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ராபப்லி தே வில் கம் பேக் டு இந்தியா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் சந்தையில் வந்து இருக்குது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் புட் டுகெதர் நம்ம வந்து இப்போ லாஸ்ட் இயர் வந்து இந்தியா டிடின் க்ரோ தட் மச். 2024 இந்த லெவலில் தான் இன்றைக்கும் ஸ்டில் இருக்கிறோம். ஸோ அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் பெட்டர் இயராக இருக்கணும். பட் கம்பேர்ட் டு ஃபாரின் மார்க்கெட்ஸ் வந்து நமக்கு லாஸ்ட் இயர் ரொம்ப அடி தான் சொல்லணும்னா கம்பேரிட்டிவ்லி. ஓகே. இப்போ 2025 ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன் இது எல்லாமே இருந்து ஸோ இப்போ வரைக்குமே தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த வெனிசுலா இஷ்யூ இது எல்லாமே. ஸோ 2026 எந்த மாதிரி கீ டிரைவர்ஸ்லாம் நகர்த்தி கொண்டு போக போகுது சார் மார்க்கெட்டை? லைக் ஸ்டில் ட்ரம்ப் இஸ் அன் அன்சர்டன்டி. ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இன்னும் 3 வருஷம் இருப்பார். இருக்கிற வரைக்கும் என்னைக்கு என்ன ஆக்ஷன் எடுப்பார் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஐ வுட் சே கிட்டத்தட்ட இந்தியாவில் இந்த ஸ்டேட் பொலிட்டிக்ஸ் மாதிரி தான் இருக்குது. இப்போ அமெரிக்காவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து இந்தியாவிலேயாவது இப்போ ஸ்டேட் பொலிட்டிக்ஸை வந்து நல்லா பேசுகிறாங்க. சென்ட்ரல் பொலிட்டிக்ஸ் ஆகட்டும் ஸ்டேட் பொலிட்டிக்ஸ் ஆகட்டும் மக்கள் வந்து நியூஸ் ரூம்ஸ் நல்லா விவாதிக்கிறாங்க, தைரியமாக பேசுகிறாங்க. இது தப்பு அது ரைட்டுங்கிறாங்க. இப்போ அமெரிக்காவில் வந்து இது தப்பு அது ரைட்டுன்னு சொல்கிறதுக்கே மக்கள் பயப்படுறாங்க. எந்த அளவுக்கு மோர் அவுட் ஸ்போக்கன் கண்ட்ரியாக இருந்துச்சோ, எந்த அளவுக்கு ஜேர்னலிஸ்ட் ஃப்ரீடம் இருந்துச்சோ இப்போ அந்த அளவுக்கு அங்கே குறைக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் பயப்படுற அளவுக்கு வந்துருச்சு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அவர் ட்ரம்ப்பு வந்து எ பிக் அன்சர்டன்டி ஜென்ரலாக. தென் நமக்கு இப்போ ஆன்கோயிங் வந்து உக்ரைன் ரஷ்யா அந்த இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. அனதர் ப்ராப்பிங் அப் அப்படின்னா சைனா தைவான் அது ஒரு இஷ்யூ புதுசாக வந்துச்சுன்னா, ஏன்னா சைனா வந்து வேர்ல்டுக்கே சிப் சப்ளை பண்ணுது. ஸோ அது ஒரு அன்சர்டன்டி புதுசாக கிராப் அப் ஆகலாம். அப்புறம் ஜப்பானில் கொஞ்சம் சலசலப்பு இருக்குது. ஏதோ நார்த் கொரியா ட்ரில்ஸ் எடுக்கிறாங்க அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானில் எக்கானமிலேயும் கொஞ்சம் ஸ்லைட்டான ஒரு அன்சர்டன்டி. இது தவிர இப்போ இன்னொன்று என்ன பேசப்படுதுன்னா, இப்போ ட்ரம்ப் வந்து ஈரான் மேலே அட்டாக் பண்ணலாம் டு பிரிங் டவுன் த ஆயில் ப்ரைசஸ். ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் தர். ஸோ லாட் ஆஃப் தோஸ் அன்சர்டன்டிஸ் ஆர் தர். அது வந்து வேர்ல்டு வைடு. இந்தியா லெவலில் வந்து எனக்கு அன்சர்டன்டி வந்து கம்பேரிட்டிவ்லி ஒரு காலத்தில் நம்ம இந்தியாவை பற்றி தான் கவலைப்படுவோம் வேர்ல்டு பெட்டராக இருக்குன்னு. இப்போ வேர்ல்டு பூரா வாலட்டைலாக இருக்குது. இந்தியா இஸ் பெட்டர். இந்தியா இஸ் a better place for Indians particularly. ஸோ அது மாதிரி தான் இப்போ எனக்கு தோணுது. ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவில் அந்த அளவுக்கு வார்லாம் இல்லை. பட் ஜிடிபி இன்ஃப்ளேஷன் அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட் இதெல்லாம் வந்து மார்க்கெட் எப்படி சார் இம்பாக்ட் பண்ண போகுது? ஸோ லைக் பட்ஜெட் ஷுட் பி பாசிட்டிவ் ஒன். இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தோம். இப்போ திருப்பி பர்சனல் இன்கம் டேக்ஸ் குறைப்பாங்களான்னா குறைக்க மாட்டாங்க.
பட் இன் ஜென்ரல் இட் ஷுட் பி மோர் ப்ரோ க்ரோத் பட்ஜெட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் இது பண்ணி ஜிஎஸ்டி ஆல்ரெடி முடிச்சுட்டாங்க. ஸோ அதனால் ஜிஎஸ்டி, பர்சனல் இன்கம் டேக்ஸஸ் இதெல்லாம் ரொம்ப இருக்காது. நீ வந்துச்சுன்னா மோர் ஆஃப் ப்ராஜெக்ட் சைடு, அலோகேஷன் சைடு, எந்த இண்டஸ்ட்ரிக்கு சோஷியல் வெல்ஃபேருக்கு அலோகேட் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரீஸ்க்கு அதில் எந்த அளவு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க இண்டஸ்ட்ரீஸுக்கு, all those things will be predominant பட்ஜெட்டில். ஸோ அதனால பட்ஜெட் ஷுட் பி மோர் ப்ரோ க்ரோத் ஓரியன்டாக தான் இருக்கணும் டெஃபினட்டாக. ஜிடிபி வந்து டீசெண்டாக இருக்கும். இந்த வருஷம் கரண்ட்டாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வெளியே வந்திருக்கு வந்து அரௌண்ட் ஒரு 7.4% மினிமம் ஜிடிபி க்ரோத் இருக்கும்னு எல்லா பேங்க்னுடைய எக்கனாமிஸ்ட்டும் போல் கொடுத்துருக்காங்க. ஸோ 7.4%, சில பேர் 7.5, 7.6 சொல்கிறாங்க, 7.4 மினிமம் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் சேர்த்தா 10-11% அப்ராக்சிமேட்டாக வச்சுங்களேன், 11-12%. ஸோ மார்க்கெட் ஷுட் கிவ் லிட்டில் பெட்டர் தேன் தட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து இன்ஃப்ளேஷன் இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம் இன் இந்தியா ரைட் நவ். ஓரளவு வெல் கண்ட்ரோல்டு இதுவாக இருக்குது. ஜிடிபி க்ரோத் தான் இந்த 7.4 போதாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ராபப்ளி ஒரு 9%, 10% இருந்துச்சுன்னா இட் வுட் பி ரியலி கிரேட். ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அந்த ஒரு புஷ் இருந்துச்சுன்னா தென் ஆல் ஆஃப் அ சடன் இன்னும் கொஞ்சம் க்ரோத், ஜிடிபி க்ரோத் ரேட் இருந்துச்சுன்னா இந்தியன் எக்கானமி கொஞ்சம் வேகமாக வளரும், காயை நகர்த்தி செல்லலாம். இப்போ லாஸ்ட் இயரில் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட் ரொம்ப ஒரு ஆவரேஜாக தான் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த இயரும் ஆவரேஜாக தான் இருக்குமா இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சார்? ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் யாரெல்லாம் வந்து ஸ்மால் கேப் வேண்டாம்னு சொன்னாங்களோ இப்போ அவங்கெல்லாம் இப்போ டீசென்ட் ப்ரைஸில் இருக்குது. 2026 வந்து ஸ்மால் கேப்பு பர்டிகுலர்லி எஸ்ஐபி மூலம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரீசனபிள் ப்ரைஸிங். இப்போ கொஞ்சம் மிட் கேப்பை பற்றி ஸ்டில் கொஷின் இருக்குது. மிட் கேப் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் ஃபீல் பண்ணுறாங்க ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில். பட் அட் த சேம் டைம் ஃபண்ட் ஹவுசஸ்லேருந்து வர்ற அவுட்லுக்கெல்லாம் ஸ்மால் கேப்புக்கு தே ஆர் ஸ்லோலி பாசிட்டிவ். அதனால் வந்து இப்போ லாங் டேர்ம் எனக்கு ஒரு 7 வருஷம் 10 வருஷம் வேண்டாம், பணம் வேண்டாம், தேவையில்லை, அல்லது நான் வெல்த்தை க்ரியேட் பண்ணணும், அப்படி நான் குயிக்காக பணம் சம்பாதிக்கணும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம், அப்போ அதிகமான ரிட்டர்ன்ஸ் வேணும், வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்மால் கேப் எஸ்ஐபிஸை தே கேன் ஸ்டார்ட் கன்சிடரிங் அண்ட் ஃப்ரம் நவ் ஆன். இப்போ 2025 நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஐடி செக்டார்லாம் ரொம்பவே விழுந்துச்சு. ஐடி செக்டார், ஃபார்மா இது எல்லாமே. ஸோ 2026 எந்த மாதிரி செக்டாரில் சார் ஃபோக்கஸ் பண்ணலாம்? சரி, லைக் ஐடி இஸ் அ கான்ட்ரா பிளே. நம்ம வந்து இப்போ இன்னும் ஒரு எதிர்நீச்சல் போடுற மாதிரி அதை யாருமே இப்போ விரும்பாத துறையாக இருக்குது இந்தியாவில். ஸோ ஐடியில் எக்ஸ்போஷர் எடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். ரைட் நவ் கிராஜுவலாக கொஞ்சம் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ். ஏன்னா நம்ம செக்டரில் வந்து ஜென்ரலாக ஒரு நார்மல் இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்ல மாட்டோம். ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஐடி செக்டாரை கிராஜுவலாக மந்த் ஆன் மந்த் எஸ்ஐபி மூலம் அவங்க ஆட் பண்ணிட்டு வரலாம். ஐடி செக்மெண்ட் இப்போ டிஜிட்டல் ஃபண்ட்ஸ்னு கூட இருக்குது. இல்லை பியூர் ஐடி, அதாவது பியூர் ஐடினா கோர் ஐடி, லைக் நம்ம ஸ்டாக்ஸ் லைக் செக்மெண்ட் லைக் லார்ஜ் ஐடி கம்பெனிஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் டெக், அவங்களாம் கோர் ஐடி கம்பெனிஸ்னு சொல்லுவோம். டிஜிட்டல் கம்பெனிஸ்னு சொல்கிறது ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஆப்பிள் இண்டஸ்ட்ரீஸு, ஆல் தோஸ் திங்ஸ், பாலிசி பஜார், இதெல்லாம் டிஜிட்டல் இண்டஸ்ட்ரீஸ், நௌக்கரி, இதெல்லாமே டிஜிட்டல் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த டிஜிட்டல் ஸ்டாக்ஸு இது கோர் ஐடி வந்து ரொம்ப இன்னும் விலை மலிவாக தான் இருக்குது பிகாஸ் ஆஃப் அன்சர்டன்டி இன் யூஎஸ் அண்ட் வேர்ல்டு ஓவர், ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அதனால் வந்து கிராஜுவலாக வந்து ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸு எனக்கு வந்து நான் கிராஜுவலாக எக்ஸ்போஷர் எடுக்கிறோம்னா ஐடி ஷுட் பி அ குட் செக்டாரு. அதே மாதிரி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஏன்னா என்பிஎஸ் எல்லாம் லோ ஆகிக்கிட்டு இருக்கு இன் ஜென்ரல். அதனால அந்த செக்மெண்ட் இஸ் ஆல்சோ லுக்கிங் குட். ஜென்ரலாக லாஸ்ட் இயர் நல்லா இருந்துச்சு, இந்த வருஷமும் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதர் தேன் தட் கொஞ்சம் ரொம்ப லோ வேல்யூவேஷனில் இருக்குது. அதாவது மக்கள் கண்டுக்காமல் இருக்கிற செக்டார்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா பவரு லோ வேல்யூவில் இருக்குது, ஆயில் அண்ட் கேஸு லோ வேல்யூவில் இருக்குது, ஃபார்மா, எஃப்எம்சிஜி, இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு மலிவான விலையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அதில் க்ரோத் பெருசாக இல்லை, வாட் எவர் ட்ரிகர்ஸ் இல்லை. ஸோ அதனால் லாட் ஆஃப் பீப்புள் வாங்காமல் இருக்காங்க. ஸோ அது மாதிரி செக்மெண்ட்லாம் வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவ், ஐ ஒன்ட் சே கன்சர்வேட்டிவ், கான்ட்ரா பெட் எடுக்கிறவங்களுக்கு ஒரு கான்ட்ராரியன் ஒப்பீனியன் மார்க்கெட்லேருந்து. மார்க்கெட் வந்து இப்போ அதை நோக்கி ஓடலை அப்படிங்கிற எனக்கு டைம் இருக்குது, நான் ஒரு லேசி இன்வெஸ்டர்னா ஸ்லோலி தே கேன் ஸ்டார்ட் அக்யூமுலேட்டிங் தோஸ் ஃபண்ட்ஸ். அது மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இயருமே மார்க்கெட் லாஸ்ட் இயர் மாதிரி ஓரளவுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ இன்வெஸ்டர்ஸ் என்ன சார் பண்ணணும் இந்த இயர்? சரி, லைக் ஜென்ரலாக வந்து ஒரு மாதிரி கன்சர்வேட்டிவாக இருக்குது. நான் கன்சர்வேட்டிவான ஆள், எனக்கு எங்கே போகிறேன்னு தெரியாது, ஈக்விட்டி பயமாக இருக்குது, டெட்டு லோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, கோல்டு சில்வர் ஹையில் இருக்குது, எங்கே போகிறதுன்னு தெரியாது. அது மாதிரி குழம்புறவங்களுக்கு வந்து ஜென்ரலாக மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது. மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் பண்ணுறாங்க, டெட்டில் பண்ணுறாங்க, கோல்டில் பண்ணுறாங்க, சில்வரில் பண்ணுறாங்க, ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் பண்ணுறாங்க. சில ஃபண்ட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ்லையும் எக்ஸ்போஷர் எடுக்கிறாங்க. அது மாதிரி மல்டிபிள் அசெட்ஸ் கலந்தது ஒரு மாதிரி வாலட்டைல் டயத்தில் வந்து மல்டிபிள் அசெட்ஸ் உள்ள ஃபண்டுகள் வந்து நன்மை பயக்கும். ஜென்ரலாக அட்லீஸ்ட் ஒன்று புல் டவுன் பண்ணுச்சுன்னா கூட ஒன்று புல் அப் பண்ணும். ஸோ ஒரு ஆவரேஜ் ஆகிக்கும், அது ஒரு ஆப்ஷன். செகண்ட் வந்து
லாங் டேர்ம் எனக்கு பணம் தேவையில்லை, இப்போதைக்கு நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய செலவுகளை நான் பார்த்துக்கிறேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க வந்து ஸ்டில் தே கேன் கண்டினியூ வித் ஈக்விட்டி எஸ்ஐபிஸில் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில், மல்டி கேப் ஃபண்ட்ஸில், லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ், ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து எஸ்ஐபி அவங்க தாராளமாக கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இட் வில் டூ குட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் காத்திருந்தாங்கன்னா டெஃபினெட்லி ரிட்டர்ன்ஸ் ஷுட் பி மச் பெட்டர். இந்த எஸ்ஐபி முதலீட்டாளர்கள் எல்லாருக்குமே ரொம்ப கன்சர்வேட்டிவ், நான் இதைத்தான் டிபெண்ட் ஆகி இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து ஆர்பிஐ பாண்ட்ஸ் மாதிரி பாண்டுகளில் போய்க்கிறது வந்து நல்லது. ஆர்பிஐ பாண்ட்ஸ் ஸ்டில் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்குது, மோர் தேன் 8% இருக்குது. ஸோ ரொம்ப பாதுகாப்பானது. அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பாண்டு 6 மாதத்துக்கு ஒருக்கா வட்டி வந்துடும். அவங்க வந்து ரொம்ப அல்ட்ரா கன்சர்வேட்டிவ், என்னுடைய அசல் வந்து எக்காரணம் ஒன்றும் குறையவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அது மாதிரி பாண்டுகளில் போய்க்கிறது வந்து நல்லது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஹை இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டு எனக்கு 12% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, 14% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னு போய் பாண்டை வாங்கணும்னு வாங்குறாங்க. அது தவறு, அது செய்யக்கூடாது. ஹை இன்ட்ரெஸ்ட், ஏன்னா நம்ம பாதுகாப்புக்காக தான் பாண்டுக்கு வர்றோம். அப்போ வந்து நீங்கள் அல்டிமேட் சேஃப்டியை பார்த்து தான் நீங்கள் பண்ணணுமே தவிர ஹை இன்ட்ரெஸ்ட் பாண்டுகளுக்கு போகாதீங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸ் மாதிரி ஆர்பிஐ பாண்ட்ஸ் எல்லாம் மச் சேஃபர் ஆப்ஷன் இன் ஜென்ரல். அண்ட் ஓவர் அண்ட் அபவ் தட் இப்போ இன் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே நிறைய பேர், பல பேர் வந்து ஐயோ நான் கோல்டு சில்வரில் போட்டை மிஸ் பண்ணிட்டேனோ, பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேனோன்னு சொல்லி நான் இருக்கிற பணத்தை பூரா இப்போ மாத்துறேன் அப்படின்னு கோல்டு சில்வருக்கு வர்றாங்க. ஸோ அது தவறு, அது செய்ய வேண்டாம். எந்த ஒரு அசட் கிளாஸுமே, கோல்டு சில்வர் மெட்டல்ஸ் எல்லாமே ஸ்பெகுலேட்டிவ் அசட் தான். ஈக்விட்டி பாண்டெல்லாம் ஒரு ஈல்டு ரெகுலராக இருக்கும், ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அப் டவுன் இருக்கும். பட் இட் இஸ் நாட் ஸ்பெகுலேட்டிவ். ஏன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் சம் ஏர்னிங்ஸ், ப்ராஃபிட் எல்லாம். இப்போ இங்கே வந்து கோல்டு சில்வர் இது எல்லாமே வந்து ஸ்பெகுலேட்டிவ், ஒரு சூதாட்டம் மாதிரி தான். அட் டைம்ஸ் இட் கேன் கோ அப், அட் டைம்ஸ் இட் கேன் கம் டவுன். ஸோ அதனால வந்து ஒரு அலோகேஷன் கோல்டு சில்வரில் வச்சுக்கோங்க. 5%, 10%, 20% எவ்வளோ வேணாலும் அசட் அலோகேஷன் வச்சுக்கோங்க. பட் ஆல் ஆஃப் அ சடன் ஈக்விட்டியில் இருக்கிற பூரா தூக்கி கொண்டே நான் போடுறேன், கோல்டில் போடுறேன், சில்வரில் போடுறேன். இப்போ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா as we speak சில்வர் 8,000 ரூபா விழுந்திருக்கு. திருப்பி நாளைக்கு 10,000 ஏறலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் த திங் இஸ் அது ஹைலி வாலட்டைல் தான் ஜென்ரலாக. ஸோ அதனால் அதுவும் இந்த பீக்கில் போய் சில்வர் 2,75,000 ரூபா 80,000 ரூபா விற்கிது கிலோ. ஒரு 7-8 மாதம் 10 மாதத்துக்கு முன்னால் 90,000 ரூபாயில் இருந்துச்சு. இப்போ 200% கிட்டத்தட்ட. ஸோ இது மாதிரி சமயங்களில் போய் ரொம்ப ஹை அமௌண்ட் அதில் போட வேண்டாம், ஒரு போர்ஷனை போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லா அசட்லையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது இன்வெஸ்டருக்கு வந்து அது முக்கியமானது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஏதோ நான் கோல்டு மைனிங் ஸ்டாக்லாம் தரேன்னு சொல்லி அன்றைக்கி ஒரு இன்வெஸ்டர் கூப்பிட்டுருந்தாரு சிவகாசியிலேருந்து. கோல்டு மைனிங் ஸ்டாக்கு சார், நீங்கள் கோல்டோட அது 1000, 1000 ஏதோ ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சு யாரோ கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அவங்ககிட்ட பேசி 25 லட்சம் ரூபாய் போட்டார். போட்ட பிறகு இங்கே எங்களுக்கு அனுப்புகிறாரு, சார் இது பண்ணிக்கலாமா, செய்யலாமா, இதில் போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாமான்னு. நீங்கள் நாங்கள் சொன்னோம், இல்லை அதெல்லாம் போட வேண்டாம், அந்த பணத்தை பூரா எடுத்துருங்க, ஏதோ லாபத்தில் இருக்குங்கிறீங்க, எடுத்துருங்க, எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுங்க, பேசாமல் இந்தியாவில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பண்ணிக்கங்க, ப்ராப்பராக மியூச்சுவல் ஃபண்ட். அது அவர் போய் கேட்டிருக்காரு, இல்லை எனக்கு எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. அவர் கேட்டுன்னு அவங்க சொன்னாங்களா, டிடிஎஸ் பிடிக்கணும் சார், அதுக்கு நீங்கள் இன்னொரு 5 லட்ச ரூபா அனுப்புங்க. டிடிஎஸ் வந்து நிறுவனம் தான் பிடிச்சிட்டு கொடுக்கும். இருக்கிற லாபத்தில் அவங்க டிடிஎஸ் பிடிச்சிக்கிட்டு மீதி அவருக்கு அனுப்பணும். அது இல்லாமல் இன்னொரு 5 லட்சம் எனக்கு அனுப்புங்க, நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் எடுத்து கொடுக்குறோம்னாங்களாம். இல்லை சார் நீங்கள் அனுப்பாதீங்க, நீங்கள் ஏதாச்சும் சைபர் கிரைமில் ஃபைல் பண்ணுங்கள், கேசஸ் ஃபைல் பண்ணுங்கன்னா. ஸோ எல்லாமே ஏறையில் மக்கள் ஆசைப்பட்டு வெகு காலமாக சேமித்து வைத்திருந்த பணங்களையும் போய் பெருவாரியாக இழக்கிறார்கள். அதனால கோல்டு சில்வர்னு போட்டு ரொம்ப ஆசைப்பட்டு போய் இருக்கிற பணத்தை இழந்துடாதீங்க அப்படிங்கிறத அந்த புது வருஷத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே சார், மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. நன்றி.